ஹாய், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாலக்கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா அதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். மண் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமா இப்போ பருப்பு வைக்க ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் கடலப்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு போட்டு இந்த கீரை கடைய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுனதுக்கப்புறம் கீரை வேகிறதுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சாத்தூள், ஒரு 3 சின்ன நாட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா, அப்புறம் நல்லா கழுவி வச்ச கீரையை போட்டு நம்ம ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், விசில் வந்து காற்று போனதுக்கப்புறம் அது சட்டியில் ஊற்றி ஃபஸ்ட்டு அது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடையை வச்சு அதில் ஊற்றி நான் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் புளி போட்டு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 3 ஐட்டத்தை அதில் வணக்கி நம்ம அதில் போட்டு கடைய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதை நம்ம அந்த கீரையிலே கொட்டி இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடைஞ்சாச்சு. கடைஞ்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அந்த கீரையில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு பாலக்கீரை கடையல் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.